சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரேகா சத்யா கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன சடங்கெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வேணாம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜய் வந்து இன்னும் சிந்தாமணி வேற வரலையே, இவர் வேற அவசரப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே பண்ணலாங்க, இந்த சடங்குலாம் ரொம்ப முக்கியமானதுங்க, பொறுமையாக பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயாவும் சொல்கிறாங்க. சிந்தாமணி நேரில் வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்தை பார்த்து மனசு வந்து நொந்து போகணும், அவள் வந்து அந்த வேதனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட விஜய் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் வந்து பணத்துக்கு சொத்துக்கும் ஆசைப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனநல லைட்டாக பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. அந்த ஜோசியரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல, இவருக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா அவருக்கு கொடுக்கணும், கொடுத்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அம்மா இல்லை, என் பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்காமல் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி, யாருக்கும் தெரியாமல் நம்ம வீட்லேயே கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை கொடுங்க, அதை வச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஊருக்கே தெரியுற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அந்த அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. ஸோ மனோஜ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.